என்ன சமையல் பார்க்கலாமா? வழக்கம் போல் சுட சுட சோறு தான். எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை, வேற செய்வோம்ல அந்த மாதிரி சொல்கிறேன் நான். வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பாசிப்பருப்பு போட்டு பச்சை கூட்டு சொல்லுவோம்ல, தேங்காய் ஜீரகம் பொரியரிசி பச்சை மிளகாய் அரைச்சி விடுறது இது. அதனால அதுக்கு பேர் பச்சை கூட்டுன்னு பேர். பச்சை கூட்டு தேங்காய் எண்ணெய் தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாளிக்கும் போது இதுக்கு நெய் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் நெய்யும் போட்டுருவோம். இதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைப்பூ வாழைத்தண்டுன்னு பார்க்குறீங்களா, அது வர வழியில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கௌரி வாங்கிட்டு வந்துருச்சு. நல்லாயிருக்கு, ரெண்டும் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. அது அவ்வளோ காம்பினேஷன் வராது. அதனால் பார்த்திங்கன்னா கூட அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் தூள் போட்டு செஞ்சோம்னா இது கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது பண்ணியாச்சு. இப்போ ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, இவ்வளோதான். இன்றைக்கி சாதம் பார்த்திங்கன்னா சிவன் சம்பா அரிசியில் சாப்பாடு, அதுதான் அதில் தான் இன்றைக்கி சாதம் வச்சுருக்கா. அப்பப்போ ஒரு நீங்கள் என்ன தான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாதம் வச்சுக்கிட்டா கூட இந்த பூங்கார் அரிசி, சிவன் சம்பா, இந்த மாதிரி கொஞ்சம் பழங்காலத்து அந்த அந்த அரிசி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு இடையில ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ அந்த மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது அது இல்லாமல் இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தடில் தான் இது விளை வச்சுருப்பாங்க. இதுக்கு உரம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.